காய்ஸ் நான் 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அதிக லைக் யாருக்கு உள்ளதோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கிவ்வே பண்ணுறேன் அப்படின்னு. அதில் ஜோதிச்சது வந்து ஸ்ரீதர் சரிங்களா. அவர்கிட்ட நான் வந்து மெசேஜும் போட்டேன், ப்ரோ இன்ஸ்டா ஐடி தாங்கன்னு. அவர் இப்போ வரைக்கும் அனுப்பலை. ஸோ வந்து அவர் பேர் ஸ்ரீதர் சரிங்களா. ப்ரோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் இன்ஸ்டா அனுப்பி விடுங்க. அப்படி இன்ஸ்டாலேயாச்சும் மெசேஜ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் அமௌண்ட் தர முடியும். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சூரியவன்ஷியால் ஒரு 6 கூட அடிக்க முடியாத பவுலர் யார்? வாங்க கமெண்ட் செக்ஷன் பார்ப்போம். லெக் ஸ்பின்னர் ஸ்டாலின். எம்கே ஸ்டாலின் சார். யாருக்கு கிங் சீமான். ஃபர்ஸ்ட் பவுலர் சீமான். டிஎம்கே ஸ்டாலின் லெக் ஸ்பின் மீடியம் ஃபாஸ்ட் பவுன்சர் கிரிக்கெட். யாருக்கு கிங் சீமானா? ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. பவுன்சர் கிங் எடப்பாடியா? லெக் ஸ்பின் மீடியம் ஃபாஸ்ட் எம்கே ஸ்டாலின். உங்களுக்கு ரைம்ஸ் தெரியுமா? ரைம்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தகு. ரைம்ஸா? ரைம்ஸ் பாடுங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. என் மேல தப்பு இருந்தாலும் இல்ல இப்ப அப்படி இருந்தா எப்படி லவ் பண்ணியும் சார்? அப்படிலாம் இல்ல சார், அப்படிதான் சார். நானு யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் சார். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. இல்லம்மா, தப்பு உங்க பேர்லங்கிறீங்க, அப்புறம் அவனை அடிப்பேன்னா என்ன லாஜிக்? அது தப்பு உங்க பேர்ல தானே. எங்க அம்மா அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. நானா என்ன கொடுத்துற நீ? யார வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவனுங்களுக்கு எல்லாம் நம்ம அடங்கி போவே கூடாது. நம்ம மேல தப்பு இருந்தாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டதுதான் வரணும். அவங்களுக்கு எல்லாம் அடங்கி போக கூடாது மோனிகா. அது யாரா இருந்தாலும் சரி. நான் அம்மா வந்து சொல்லி இருக்கிறாங்க எனக்கு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. நீங்க சோகமாயிட்டா? சோகமா இருந்தா ஒருத்தனுக்கு கால் பண்ணு. என் தம்பி தான், தம்பினா தங்கச்சி ஃப்ரெண்டு. அவன்கிட்ட தான் போன் பண்ணி சண்டை போடு. சோகமா இருக்கே சண்டை போடுறீங்க? சோகமா இருந்தா அவன் கிட்ட சண்டை போட்டு நான் அழுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப பண்ற மோனிகா நீனு. ஆமா மோனிகா, நீ ரொம்ப ஆமாமா ரொம்ப பண்றீங்க. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு நம்ம மேல தப்பு இருந்தாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டதுதான் வரணும். யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்குது, ஆல்சிக்கிறீங்க. வா 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 வா. அதை யார் அடிக்கணுமோ அவங்கள அடிச்சா இவங்க திருந்துவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். பொண்ணுங்கன்னா கிட்டேயே வரணும், வரக்கூடாது. நீ கிட்ட அன்னைக்கே குளிச்சு நீங்க ஊத்துங்க, தண்ணி வெளியே ஊத்துங்க. லேடிஸ் பண்றதை வந்து என்ஜாய் பண்ணுது, டான்ஸ் ஆடுது. ஒரு பையன் லேடிஸ் வர கூட சொல்ல அட்டி ஊத்தலாம். சரியான ரெமோனியா இருக்கும் போல இருக்க. போடாங்க வெளியே போடா. என்னல இது? யானை கூட லேடிஸ் மேல தான் பாசமா இருக்கு, ஜென்ஸை பார்த்தா விலகி ஓடுது அடிக்கி. பசங்க ரொம்ப பாவம் பானா. ஆம்பள மாமா வீட்டுக்கு போன மேடம். நான் சொல்றத கேளு நரேஷ். நீ விளையாட்டு தரமா நினைச்சிருந்த. ஏன் இங்க உட்கார்ந்து என்னடா 4 வருஷம் அப்படிதானே உட்கார்ந்த? ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் பார்வா சாபம் உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? வா நம்ம செத்து போலாமா? அவளோட சேர்ந்து செத்து போயிட்டியே. கமெண்ட் சாப்பா வீட்டுக்கு போகணும் வேணும். பாவண்டா அவனை விடாதீங்கடா. அவனை எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாடே. கடைசி எங்க அண்ணனுக்கே போட்டிங்களாடா. அண்ணன் சொல்றான் சிரிக்கான். என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே, என்னடா லைக்கை விட ஷேர் அதிகமா இருக்கு. அப்படியா லைக் 13,000, ஷேர் 57,000. ஓம் சக்தி பராசக்தி விஜய் முருக் திரிசா சக்தி. ஏன்டா அப்படி இருக்கீங்க? என்னடா ஊரே ஒண்ணு சேர்ந்து இர்ஃபான் ப்ரோ அடிக்கிறீங்க? அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? அவரே பாவுண்டா 3650 ரூபாய்க்கு ஏழை மக்களுக்காக பிரியாணி செஞ்சு விக்கிறாரு. அவரை போய் பெருமையா சொல்லுவேனே. அவர் நினைச்சிருந்தா 1000 ரூபாய்க்கு காஸ்ட்லியான பிரியாணியா வித்திருக்க முடியும். நான் நினைச்சா பண்ணலாம். ஆனா அவரோட ஃபாலோவர்ஸ் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துக்காக ரொம்ப சீப்பா 3650 ரூபாய்க்கு பிரியாணி வித்த மனுஷன்டா அவரு. அவரு சாதாரண மனுஷன் இல்ல, பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. அப்புறம் நம்ம பசங்க யாராச்சும்
யாராச்சும் இவ்வளோ கம்மியான விலைக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 3650 ரூபாய்க்கு 6 பேர் சாப்பிட்மா பிரியாணியா? ஆனா விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. 3650 ரூபாய்க்கு பரவாயில்ல சார். இப்போ சேட் ஜிபிட்ட கேட்கும் சரிங்களா, 6 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி எவ்வளோ ரேட்னு சும்மா கேட்டு பார்ப்போம். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. மட்டன் 1 கிலோ சரிங்களா, 850 1100 ரூபா. 1100 எடுத்துப்போம். பாஸ்மதி 1 கிலோ அது 250 எடுத்துப்போம். வெங்காயம் 1/2 கிலோ அது 40 ரூபா. ஹேஸ்ட் எடுத்துப்போம். தக்காளி 30 கிராம் அது 30 ரூபா. தயிர் 200 மில்லி கிராம் அது 30 ரூபா. சரி, இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம் அது 30 ரூபா. பச்சை மிளகாய் 50 கிராம் 5 ரூபா 10 எடுத்துப்போம். புதினா அது 40 ரூபா. எலுமிச்சை அது 10 ரூபா. எண்ணெய் அது 50 ரூபா. நெய் அது 80 ரூபா. சரிங்களா? குறைஞ்சபட்சம் 1215 இருந்து அதிகபட்சம் 1770 ரூபா தான் ஆகுமா சரிங்களா. இதில் 6 பேருக்கு வீட்டில் மட்டன் பிரியாணி சமைத்தால் பொதுவாக 1200 முதல் 1500 வரை செலவாகலாம். விலை உங்கள் பகுதியில் உள்ள சந்தை விலையை பொறுத்து மாறலாம். அதிகபட்சமே 1800 ரூபா தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. பக்ரீத் அன்னைக்கு அழகா மட்டன் பிரியாணி செஞ்சு தெரியுமா, அப்போ அழகா செஞ்சு காமிச்சிருக்கலாம். இவ்வளோதான் ஆகுதா, இவ்வளோ போட்டிருக்காரு அப்படின்னு. Why don't you guys accept his as the CM? யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ரீல் தானா வருது, நான் டேரக்டா உள்ள போய் தான் ரீல்ஸ் ஸ்வைப் பண்றேன். எல்லாரும் கேட்டுக்கிறேங்க. காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதெல்லாம் உண்மையால இப்பெல்லாம் இருக்கோ? அன்னைக்கு ஆரஞ்சு வளர்த்து இதே மாதிரி பார்த்தேன், இப்ப என்ன கத்திரிக்கால நல்லா பார்த்த மகனே, காத்துல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன். அது போட்டு இந்த வந்துட்டாரு மைனர் மணி ஆட்டிக்கிட்டு. அடியே எஞ்சி வாடி. அவன் அப்பதான் மணி ஆட்டிக்கிறானா, அதை உட்காந்து பாத்துக்கிட்டு. ஐயோ, அவன் கோயில் மணியை தானே ஆட்டிட்டு வரான், அதுக்காம பயந்து ஓடுவேன். என்னது கோவில் மணியா? கண் அவஞ்சவளா கொல்ல போறோம் பாத்துக்க. வாடி இங்கிட்டு. போட்டு வளர்க்க பொம்பளை கமெண்ட் பாபு தலைவர் ஒரு ஆக்சன் சூப்பரா இருக்கு. எனக்கு எவனாச்சும் சொல்லியிருக்கீங்களா அப்படம் வாலியலாம்? வித் ஸ்கிரிப்ட் வித்தவுட் ஸ்கிரிப்ட் இப்பெல்லாம் சொல்லாதீங்களே. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் இல்லைப்பா, ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதான் ஒரு அமைதியா இருக்காரு. டக்கு நல்ல ஜியா. நான் எப்படா இதை சொல்லி டிக்கெட் எடுக்கணும் சார்? சார் அம்மால ஒரு உண்மையா இந்த மாதிரி இடம் இருக்கா, இல்லாட்டி எடிட்டரால? கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா அம்மால அதை தூக்கி இங்க வை, அம்மால இங்க வந்து தூக்கு அப்படின்றானுங்க. போனா பயப்புள்ள என்ன ஒரு நாள் ஒத்துக்குவேன். எது சொன்னாலும் கேட்டுக்குவேன். உனக்கு தெரியுமா ப்ரோ, லயன் கிங் படமே எங்க சித்தப்பாவோட கதை. அப்படியா? காட்சில்லா படமே என் கதை. நம்மளுக்கு மேல இருக்கானே யாருகிட்ட இருவானே பாப்பாரா. பொலி படமே என் சப்ஜெக்ட் பேசு. நான் தாண்டா லியோ தாஸ். நான் தாண்டா லியோ தாஸ். சீமானன்னு சாப்பிட்டு ஆவரேஜ் கான்வர்சேஷனா என்னல. ஆக்சுவலி அவர் ரெண்டாவது வீடியோல ஒரு பாய் சொல்வாரு, அதுக்காகவே நம்ம ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். ஏன் ஒரு மாயா எனக்கு புரியல. சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க? சொல்ல முடியுமா? சரி பாப்பா, கமெண்ட்ஸ் பாப்பா. உன்னோட ஃபேவரட் கர்மம்டா. என்னடா இது ஒரு கழிச்சு அது தனியாக பார்க்கும்போது தெரியல, சேர்த்து வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு. ஹார்ட் ஐ திங்க் ஐ எம் இன் லவ். பிரெயின் மூடிக்கிட்டு பம்ப் அடிக்கிற வேலையை மட்டும் பாரு. வீடா பம்ப் எடுத்துட்டு அடிப்பிடிச்சு அவளை சொல்லிட்டேன். என்னப்பா அந்த பக்கம் போகாத. எவ்வளவு நாள் தான் பம்ப் அடிக்கிறது? போர் போட ஆசை இருக்காதா? என்ன என் ஃப்ரெண்டு மேல கை வைக்கிறா? உன் மேல கை வைப்பேன். போட போட. என்னடா டாஸ்க் இது? கொட்டையும் விண்ணீர்ல வேவைக்கு சொல்றான்டா. கொட்டைய வேக வச்சுன்னா அடுத்ததான் ஆயிடுவேன் தானா கொட்டை. டாஸ்க் கொடுனா கொட்டைய வேவி சொன்ன இதை கொச்சையா சொல்லிட்டு இருவேன் நான். உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறது கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. அறிவு கட்டத்தனமா செயல்பட்டு இருக்கீங்க ப்ரோ. எண்ணெய் ஊத்தி கொளுத்து ப்ரோ. எரி நெருப்புல எண்ணெய் தூத்துறான் பாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சொல்லுங்க. இர்ஃபான் பாயா?
பாய் நம்ம டி நகரில் ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்கோம், எனக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணணும். இப்போது இர்ஃபான் வாங்குற மாதிரி ஒரு 3 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கடை ப்ரொமோஷனுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, 3 லட்ச ரூபா வாங்கிட்டு நீங்கள் 3 ஷார்ட்ஸு, ஒரு லாங் வீடியோ, ஒரு கொலாப் பண்ணுவேன் சார், 3 லட்ச ரூபா ஆகும் சார் சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி அவர் வாங்குறாரா? காசு வாங்கிட்டு பொய்யான ரிவ்யூ யாருக்கு கொடுக்குறீங்க? ஏன்னா அந்த காலை ஃபுல்லாக காட்டுங்கள, உண்மையாகவே ஒரு 3 லட்சம் சொன்னாரா? இது எல்லா யூடியூபர்ஸையும் நான் சொல்லலையே, நான் சொல்றது ஃபுட் ரிவ்யூவர்ஸ். எந்த இன்ஃப்ளூயன்சர், எந்த ஃபுட் பிளாகர் ப்ரொமோஷனுக்கு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணாம ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க? 95% இல்லை. அப்படி கூப்பிட்டதுக்கு வெறும் 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு யூடியூபர் 5,000 ரூபாய் கேட்கிறார். 2 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கிறவர் 25,000 ரூபாய் கேட்கிறார். பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. இர்ஃபா ஒரு ப்ரொமோஷனுக்கு 3 லட்சம் வாங்குறானே இல்லையா? அதை மட்டும் சொல்ல. சரின்னு சொல்லி இது என்ன சேனலு? ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல். சரிங்களா, பார்ப்போம். என்னடா ஒரு வீடியோவுக்கு வந்து 3 லட்சம் கேட்குறாரா, 4 லட்சம் கேட்குறாரா, அந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகம் இருக்கும். அதை நம்ம இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேவா? உங்கள்கிட்ட இர்ஃபான் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ கால் பண்ணுங்கள். டேரக்ட் அப்படியே லைன்லேயே அந்த கேமரா ஆனில் இருக்கும்போதே கால் பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். ஓகே, கால் பண்ணிவோமா? ஹலோ, சொல்லுங்க. இர்ஃபான் பாயா? சொல்லுங்க. பாய் நம்ம டி நகரில் ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்கோம், எனக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணணும், பண்ணி தருவீங்களா? நீங்க எனக்கு உங்க ரெஸ்டாரண்ட் பேர் என்னது? ஹிபாச்சி கோல் ஹவுஸ். ஹிபாச்சி கோல் ஹவுஸ். ஓகே, நான் அது எனக்கு சும்மா அது லிங்க் அனுப்பிச்சிங்க, நான் பார்க்குறேன். ஓகே பாய், ஓகே பாய், இன்ஷால்லா நான் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? 3லேருந்து 5 லட்ச ரூபா கிட்ட வாங்குறான்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது இர்ஃபான் தான் வாங்குறான்னு நினச்சேன். இப்போ அது நீங்கள் கிளாரிஃபை பண்ணலன்னு மையா உங்களை அர்த்தம். ஓகே, அதாவது ஒரு ரீலு, ஒரு ஷார்ட்ஸை போட்டு உள்ள வரைக்கும் நீங்களே இப்போ ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் 3 லட்சம் வாங்குறாரு, 5 லட்சம் வாங்கினா இருக்கட்டும், நான் கரெக்டுன்னு நான் சொல்லலை. பட் இப்போ நீங்களே ஸ்கேம் பண்ணுறீங்க. நான் உங்கள் இன்ஸ்டா வீடியோ பார்த்து உங்கள் யூடியூப்பை தேடி வந்து பார்த்துக்கு பிறகு 9 லட்சம் பேர்கிட்ட ஏமாந்துருக்கானுங்க. 9 லட்சம் பேரை ஏமாத்திருக்கீங்க. ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாந்துட்டேன்ப்பா, இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிற்கிறேன். நீங்கள் பேசுங்க, நான் தப்புன்னு சொல்ல. பட் வியூஸுக்காண்டி இந்த மாதிரி கிளிப்பைட்ஸ் வச்சு பார்க்குறது தப்பு தான். சப்போஸ் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் திருப்பி இர்ஃபான் கால் பண்ணி நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கணும். நீங்கள் கேட்கல. அப்படி பார்த்தா நீங்களே வியூஸுக்காண்டி ஸ்கேம் தான் பண்ணியிருக்கீங்க. அதுக்குன்னு இர்ஃபான் சப்போர்ட்லாம் பண்ணல, அவனும் ஒரு ஸ்கேமர் தான், ஏன் நானே ஒரு ஸ்கேமர் தான். மழை தண்ணியே இல்லாம மலங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய 2 பொளந்து மான்கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? மழை தண்ணியே இல்லாம கேட்குற கொஸ்டின்லாம் கொஞ்சம் குதர்க்கமா தான் இருக்குடா. அப்ப உனக்கு சுய அறிவுங்கிறதே கிடையாதா? இந்த பணக்காரனாக்குன்னு கேட்பேன். நக்கு செத்த பையல முத்த தெனாவுக்கா. ஹலோ பாலாவு எடா கோத்தோ கீழே கையை வச்சாவுமா பெருசு. தட்டக்குடி இடமா அது? உண்மைங்களா? இந்த காலத்தில் யாரும் யாரையும் அடிக்காம இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி எங்கள் காலத்தில் என்ன அடியோட தெரியுமா? விட்டு வெளுத்துருவா. முக்கியமாக இங்கிலீஷ் ஒருத்தர் இருக்காங்க, மறக்க மாட்டேன். இந்த வீடியோ வேற பார்த்துக்கூட போய் பாருங்க. வலிக்குதுடா, ஆறல ஆறாது. இந்த தொடையில அந்த ஏணிப்படி மாதிரி கட்டுக்கட்டுக்கிட்டா இருக்கும், அந்த அளவு அட்டி வாங்கியிருக்கான். முன்னாடி எல்லாம் அண்ணன் எப்படி இருப்பேன் தெரியுமா? இந்த காலு இப்படி இருக்கும், இந்த காலு இப்படி இருக்கும், குட்டி குட்டி. இப்போ யாரையும் அடிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் எங்க காலத்து நீ பறந்துருக்கணும். எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். இந்த அளவுலாம் இருக்கா? சரியா,
கொன்றுவங்கள. அதாவது அந்த மாதிரி கேப்லலாம் யாரும் வர சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் அதிக கேப் தான் வர சொல்லுவாங்க. மாமா கோவம் வந்துருச்சு. ஆனா ஒரு சில இடத்துல கூட்டமா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சொல்லி இந்த பக்கம் திரும்பலாம் யாரும் சொல்ல வேண்டாம். ரீல் எடுக்க சொன்னா எத்தனை அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புருத்தூள் புருத்தூள் போட்டு பீக்கங்க தொக்குக்கு மட்டும் தான் ப்ரூத்தூள் சொன்னாரு, இல்ல மேகிக்கும் ப்ரூத்தூள் போடுறாரு. சூப்பரா இருக்குமா. நம்ம தான் காமெண்ட்ஸ் பாப்போமா. எப்பவும் பரவா குக்கர் 15 பேட்டரி 2 இது பறன்னு பயலுகடா பேராக்கிட்டான்ல. இங்க பாரு பறன்னு கிஃப்ட்லாம் ஆக்கிட்டான்ல. எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ண மாட்டேங்கல சார், என்னடா கிஃப்ட் ரெடி பண்றாங்க. இது ரீல்ஸா? இதெல்லாம் எங்கடா உட்காந்து பாக்குறது? கரகமாடா, எங்க கரகமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை பாக்கணும்னு. பத்தாது விசில் போடு 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 விசில் போடு விசில் போடு. A few moments later. கால் ரொம்ப பொத்து போச்சு, மறுபடியும் குக்கர் வெடிச்சிருச்சு. நம்ம எத்தனை வாடி பார்த்தாலும் சிரிப்பு வரதில்ல. ஆனால் எனக்கு பிள்ளை ரொம்ப பிடிக்கும்ப்பா. ரொம்ப பாவமாக இருக்கு. ஆனால் அவருக்கு ஏதாவது தப்பு நடந்த பற்றியா சிரிப்பு வருது. பாவம் 15 குக்கர் பிளாஸ்ட் ஆயிட்டு. நம்ம உடம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தான் இன்னும் லைட்டா குண்டிதான் இருக்குது. எல்லாம் ரெடி ஆயிடும். நம்ம தான் 2026 லாஸ்ட்ல கொஞ்சம் குடிதான் வலிக்குது. அப்புறம் 2027 ஸ்டார்டிங்ல நம்ம தான் சரி. ரைட் காய்ஸ், வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பிடிக்கலாம் என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க சரிங்களா. சரி ஓகே, அடுத்த வீடியோல கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுறோம்.